ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாராவும் சங்கரபாண்டியும் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே புஷ்பா வந்து வராங்க. புஷ்பாவை பார்த்ததுமே தாரா கேட்குறாங்க, என்ன நம்ம போட்ட திட்டப்படி நல்லபடியாக கல்யாணம்லாம் நடந்துருச்சுல அப்படிங்கும்போது உடனே புஷ்பா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தாராவும் சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த மாறி இருக்கும்போது தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நெளிஞ்சிட்டு இருக்குது வந்துட்டு இருந்துன்னா மாறி போனதுக்கப்புறமாவும் இப்படிலாம் வந்துட்டு இருக்குது. என்ன தான் பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ புஷ்பா சொல்கிறாங்க, கடைசி நேரத்தில் என் கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக அவர் வந்தார், ஆனால் கரெக்டான நேரத்தில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கவும், ஆமாம் ஏற்கனவே சூர்யாவுக்கும் ஜாஸ்மீருக்கும் கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் இந்த நெலிஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து தான் தடுத்து நிறுத்திச்சுது. அதே மாதிரிக்கு தான் இப்போவும் நடந்திருக்கு அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் பழைய கதை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எப்படி சரிதான் மூர்த்த நேரத்துக்கு நம்ம வந்து டைம் குறித்து வச்சுருக்கோம்ல ஊரேறிய கல்யாணம் பண்ணுறதுக்கு, அன்னைக்காவது கண்டிப்பாக நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாராவும் சங்கரபாண்டியும் புஷ்பாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க கோயிலில் நின்று. அப்போ அவங்க வந்து யமதர்மராஜாவும் அவங்க ஒய்ஃபும் வந்து அவங்க கண் முன்னாடி தோன்றாங்க. அப்போ துர்கா உடம்புல இருக்கிற மாறி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், பேசாமல் நான் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன மாறி நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நீ உண்மையை சொன்னால் என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்ல அப்படிங்கும்போது, இப்போ உண்மையை சொல்லாமல் இருக்கிறனாலையும் பிரச்சனையாக தானே இருக்குது. ஒரு பக்கம் என்னென்னா சூர்யா வந்து அந்த புஷ்பாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னென்னா அதாவது துர்காவோட அம்மா வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருட்டு நான் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறதுக்கு, சூர்யா கிட்ட தானே நான் உண்மையை சொல்லக்கூடாது, ஆனால் துர்காவோட அம்மா கிட்ட நான் உண்மையை சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களா, அதை நிறுத்திடுவாங்களா அப்படிங்கும்போது அப்போ யமதர்மராஜா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், சரி எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடு, நான் வந்து யோசனை பண்ணி உனக்கு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படிங்கவோ. அப்போ யமதர்மராஜாவோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னங்க 2 நாள் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, அதுக்குள்ளேயே வந்து எப்படியாவது நம்ம மாரிக்கு வந்து உதவி பண்ணணும், நீங்கள் ஏதாவது யோசனை பண்ணி மாரியே இந்த இக்கட்டான நிலைமையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணுங்க அப்படிங்கும்போது அப்போ யமதர்மராஜாவும் சொல்கிறாங்க, சீக்கிரத்திலேயே நான் உனக்கு வந்து ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ யமதர்மராஜாவோட ஒய்ஃப் வந்து மாரிக்கிட்ட சொல்கிறாங்க, மாரி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே உனக்கு சாதகமாக தான் முடியும், நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க மாறி வராங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து அதாவது கல்யாணத்துக்காக பந்தக்கால் நடுற விழா அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து தாரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, சூர்யா நீ சீக்கிரமாகவே கிளம்புப்பா அப்படிங்கும்போது சூர்யாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து புஷ்பா கிட்ட வராங்க, புஷ்பா நம்ம இன்னைக்கு பந்தக்கால் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம், உனக்கு கல்யாணத்துக்குன்னு 1 வாரம் தான் இருக்குது, அதனால எல்லா ஏற்பாடுமே பக்காவாக நான் பண்ணிட்டேன், நீ சீக்கிரமாக கிளம்பி வா அப்படிங்கும்போது உடனே புஷ்பாவும் கிளம்பி வராங்க. புஷ்பாவும் சூர்யாவும் கிளம்பி வரவும் இங்கே பார்த்தோம்னா வந்து துர்காவை தான் காட்டுறாங்க. துர்காட்ட வந்து ஹாசினி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, துர்கா நீயும் வரணும் அப்படிங்கும்போது துர்கா வந்து ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி வர முடியும், என் புருஷனுக்கு கல்யாணங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயமா என்ன, ஆனால் இது புரியாமல் என்னையே வர சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ துர்காவோட அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வா துர்கா அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் உனக்கு தான் நான் வேற கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரிக்கு சூர்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனால நீ இப்போ போயிட்டு வரதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ தாராளமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லவோ ஹாசினியும் சொல்கிறாங்க, அதான் அம்மாவே போக சொல்லிட்டாங்களா, நீ வா துர்கா அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை அழைச்சிக்கிட்டு இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து வராங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா பந்தக்கால் வந்து எல்லாமே ஐயர் வந்து எல்லாமே நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ புஷ்பா வந்து அவங்க மாறிக்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா பந்தக்கால் ஃபங்க்ஷன் எப்படி நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சதோ அதே மாதிரிக்கு தான் எனக்கும் சூர்யாவுக்கும் 1 வாரம் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, அதுவும் கண் முன்னாடி நல்லபடியாகவே முடியும் அப்படிங்கவும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா பந்தக்காலில் வந்து அவங்க எல்லாமே வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்களா. அப்போ நல்ல ஒரு இடி வருது, அந்த இடி வந்து பந்தக்காலில் பட்டு அது வந்து நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ துர்கா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அதை பார்த்துட்டு ஐயர் வந்து சொல்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, ஏதோ அபசகுணம் மாதிரிக்கு தெரியுது, நீங்கள் உடனே ஒரு ஜோசியரை பார்த்து என்னன்னு சொல்லி கேட்டுருங்க அப்படின்னு தாரா கிட்ட அவங்க ஐயர் சொல்லவும் ஐயரும் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து கேட்குறாங்க, என்னம்மா பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா அதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இது இருக்கும், அதனால நம்ம அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிடலாம், நீ இதை நினச்சல நீ கவலைப்பட்டு விட்டுருக்க வேண்டாம், அதான் அம்மா இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும் உடனே சூர்யாவும் சரின்னு சொல்லிட்டு சோகத்தோடய அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து புஷ்பா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா உன்னுடைய சந்தோஷம் வந்து கொஞ்ச நேரம் கூட நிலைக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே அந்த பந்தக்கால்
வந்து எரிய ஆரம்பிச்சிருது. இதே போல தான் கல்யாணமும் கண்டிப்பாக நடக்காது. இந்த கல்யாணம் நடக்க போகிறது சூர்யாவுக்கும் எனக்கும் தான். ஏங்காலத்தில் தான் சூர்யா வந்து தாலி கட்ட போகிறாரு. இதை வேணா நீ பார்த்துட்டே இரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே புஷ்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது நீ நினச்சது மாதிரிக்கு நடந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது நான் ஒன்றும் நினைக்கலையே, இது கடவுளாக நினச்சது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து சிரிச்சுக்கிட்டு போகவும் அடுத்து புஷ்பா வந்து தாரா கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது சரி நீ அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் வந்து உன் கழுத்தில் எப்படி சூர்யா தாலி கட்டியே தீரணும், அதுக்குள்ளே எல்லாம் ஏற்பாடு நான் பண்ணியாச்சு. இன்னும் வந்து ஜோசியத்தை வந்து நம்ம கேட்டுட்டு இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தாரா வந்து ஜோசியரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே வந்து ஜோசியர் சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்ட எதுவுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் சூர்யா வந்து புஷ்பா கழுத்தில் தாலி கட்ட போகிறது கிடையாது, சூர்யாவுக்கும் துர்காவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தாராவும் சங்கரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க என்னக்கா இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது இவர் என்னன்னாலும் சொல்லட்டும், ஆனால் எப்படி இருந்தாலும் சரி தான் சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் தான் நம்ம கல்யாணத்தை நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வீட்டுக்கு வந்ததுமே ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க தாரா. அப்போ சங்கரபாண்டி கேட்குறாங்க இப்போ என்னக்கா பண்ணுறதுக்கு, ஜோசியர் சொன்னதே நினச்சிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது ஆமாம் சங்கரபாண்டி எப்படியாவது சரிதான் சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அதை தடுத்து நிறுத்திடக்கூடாது. ஆனால் அந்த துர்காவை என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சாமியார் வந்து அவங்க தாராவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவும் உடனே அவங்களும் அங்கே கிளம்பி போகிறாங்க. உடனே அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு தாரா, அந்த துர்காவோட இருக்கிற மாறி தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, மாறி மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறி வந்து தன்னை பற்றின உண்மையை வந்து அவள் யாருக்கிட்டையாவது சொல்லிட்டாக்கி அவள் கதை முடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்கன்னு என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அவள் வாயாலேயே அவளை வந்து உண்மையை சொல்ல வைக்கணும், அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன் மாரியோட கதை அதோட முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறமா நீ நினச்சது தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே இப்போ எப்படி நம்ம மாரியோட வாயால் மாரியை பற்றின உண்மையை நம்ம எப்படி வெளிக்கொண்டு வருது அப்படிங்கும்போது இது எல்லாமே அந்த குழந்தை கையில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாரி வந்து உண்மையை சொல்லிடுவாங்களா என்னென்னு பார்க்கலாம்.